மக்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன நாட் சினிமா. இந்த வீடியோவில் ஜித்தன் ரமேஷோட நடிப்பில் த்ரில்லர் மூவியாக உருவாக்கக்கூடிய ரூட் நம்பர் 17 படத்தோட ப்ரெஸ் மீட் ஈவெண்ட் வந்து ரீசெண்டாக நடந்திருந்துச்சு. இந்த ஈவெண்ட்டில் ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் வந்து கலந்துருந்தாங்க. அவங்க எல்லாருமே இந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் வணக்கம். டைரக்டர் அபிலாஷ் தேவன், பிரசாந்த் பிரணவ், மியூசிக் டைரக்டர் அவுசப் பச்சன் அண்ட் அதில் நடித்த எல்லாருக்கும், குரூவுக்கும், இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா, அதை தவிர யாருக்குமே மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்னை வந்து மாமனார்னு கூப்பிட்டு ஒரு புளிக்குழம்பு வெட்டாங்க. அந்த புளிக்குழம்பை சாப்பிட்டவன் அவ்வளோதான். அந்த மாதிரி அவங்க சிவா சார், மோகன் சார், நீங்கள் ஏன் அந்த பக்கம் உட்காந்துங்கன்னு தெரியல, எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் அவர். அப்புறம் மேடம் சுஜாதா சேச்சி அண்ட் அஃப்கோர்ஸ் சேச்சியில் அனியத்தி அண்ட் ஸ்வேதா, ஆரி பிரதர், எல்லாரும். மிஸ்டர் ஜித்தன் ரமேஷ் மிரட்டுகிறார் அப்படின்னா நடிப்பில் மிரட்டுவார், அது எனக்கு 100% தெரியும். ஆனால் பிக் பாஸ் ஹவுஸில் அவர் மிரட்டினதுலாம் இல்லை, ரொம்ப பாவமாக தான் இருப்பார். இந்த மிரட்டினது கை தட்டுக்கு பாருங்க அங்கே. ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு படம் அவர் கூப்பிட்டுருந்தாரு, பார்த்துருக்குறேன். வெரி வெரி டேலண்டட் பர்சன். அந்த படத்தில் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஃபரானா. அதில் மாடியில் ஒரு சீன் இருக்கும், அதை பார்த்து நான் திருப்பி யோசிப்பேன். அவ்வளோ ஒரு டேலண்டட் பர்சன். அந்த நிஷா பெரியம்மா சொன்ன மாதிரி, எனக்கு தெரியுமா அவங்க சொன்ன மாதிரி, இவருக்கு வந்து எல்லாம் இருந்தும் அந்த இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல ரூட்ல தான் போயிட்டு இருக்கீங்க. 718 சைனீஸ்க்கு ரொம்ப நல்ல நம்பரு. ஸோ சைனாவில் கூட அது ரிலீஸ் ஆகும். அதனால நல்ல ஒரு விஷயம். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த ஹோல் க்ரூ. இங்கே ஆங்கர் பண்ணிட்டு இருக்க இவங்களுக்கு தேங்க்யூ சார். தேங்க்ஸ். சரி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட். சார், அங்க இருக்கிற பையன் மறுபடியும் ஒரு क्वेश्चन கேக்குறான் உங்ககிட்ட. ட்ரெண்டிங்கா இருக்க என்ன பண்ணனும் கேக்குறான் சார். அங்க குதி. ஆனா குதிக்கிறப்ப மிஷா மண்டையில விடுற மாதிரி குதிக்கணும், அப்பதான் ட்ரெண்டிங். உங்களுக்கு சாதாரண ஆகாது, ட்ரெண்டிங் ஆகலாம். மிஷா எதையும் தாங்கும் இதயம். ரியலி ப்ரௌட் ஆஃப் ஹர். இந்த மழையில வந்து நாங்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியில வர முடியாம இருந்த போது நிஜமான ஒரு சிங்க பெண்மணி. அது ஐ ஹாவ் டு சே தட். ப்ளீஸ் கிவ் ஹர் எ பிக் ஹேண்ட். அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணால் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் பத்தாது. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது தன்னோட காசை எடுத்துக்கொண்டு செலவு பண்ணுறது இவங்க கேட்ரியை பாலா. ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் போத் ஆஃப் தெம். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ தாத்தா. ஒரு நாள் வீட்டுக்கு வர சமையல் மட்டும் தாராளமா வாமா. சூப்பர், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ சார். ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்மால் வேல. அண்ட் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் வந்து எவ்வளோ இமோஷ்னலி இன்வால்வ்டாக இருப்பார்னு. ஸோ ஐ கேன் டெஃபினெட்லி சே இந்த ஃபிலிமில் அவ்வளோ இமோஷ்னலி இன்வால்வ்டாக இருந்திருப்பார், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியும். அண்ட் அபிக்கும் மற்ற எல்லாருக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் யூ கைஸ் ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த அப்படியே காண்பிக்காண்டே நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் தாய்மொழின்னு சொல்லி. சரி பண்ணியிருக்கீங்க, நல்லதுப்பான்னு சொன்னேன்னா. ஸோ அதுக்கப்புறமா நான் இன்னொரு கதை வச்சுருக்கேன், அது நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கதையை சொல்லும் முதல்ல அது நல்லா இருக்குன்னா இல்லைன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ கதை சொல்லும்போது 1 hour கதை சொல்லி முடிச்சிட்டாரு. ஒன்றுமே புரியல. என்னன்னா கதை ஸ்டார்ட் பண்ணாதான் தெரியுது, முடிவுன்னு ஒன்றுமே தெரியல. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக, அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ நல்ல கதையாக இருந்தது. அண்ட் ஸ்டார்ட் பண்ண படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்டில் 90% வந்து காட்டுலேயே ஷூட் பண்ணோம். ஒரு பெரிய கதை செட்டு எங்கள் ஃபுல்லாகவே கேள்வி தான் இருந்தது. அதில் 50 பேர் அதுலேயும் உள்ளார இருக்கிறாங்க. முதலே மூச்சு எடுக்க முடியல. அதில் 60 பேர் வேறு வேறு வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. இந்த ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த குகையை விட அந்த அந்த மெழுகுபத்தி தான் அங்கே பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ மெழுகுபத்தி யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபுல் புகை மடலமாக இருக்கும். அண்டு ஒரு மெழுகுபத்தி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர்
ராஜேஷ் சின்ன சின்ன ஒரு ஸ்பாட்டுக்கு எப்படி இருந்தாலும் நிலம் பற்றி இது டைமே இருக்கும். ஆனால் அதெல்லாம் கண்டினியூட்டி பார்த்து மறுபடியும் இது புது கேண்டலேருந்து எடுத்து வைப்பாங்க. அவங்க டேய் இதெல்லாம் ஒரு கண்டினியூட்டி யாராவது பார்ப்பாங்களா, விடுறா ஆல்ரெடி மூச்சு எடுக்க முடியல, இது வேறு நீங்கள் மறுபடியும் ஆஃப் ஆகி இது பண்ணுவோம். அண்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அண்ட் அஞ்சு பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா தண்ணியை விட அவங்க சேரில் தான் ஜாஸ்தியாக இருந்தாங்க. காலைல தண்ணியில் குளிச்சுட்டு வர மாட்டாங்க, சேரில் தான் குளிச்சுட்டு வருவாங்க செட்டில். ஸோ ஒரு அட்லீஸ்ட்டு 30 days அப்படியே தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கால் கூட ஒரு ஃப்ராக்சர் ஆகி ஒரு 1 month பெட் ரெஸ்ட்லேயே இருந்தாங்க. அந்த ரொம்ப டெடிக்கேட்டாக இருந்தாங்க. தேங்க்ஸ் டு அகிலன். ஈவன் அவரும் ஒரு 15 days வெளியே ஸோ அவ்வளோ கஷ்டமான வேலை அது. அந்த டெய்லி அந்த ஃபாரஸ்ட்டில் போனோன்னா ஜீப்பு காரெல்லாம் போகாது, ஜீப்பு தான் போகும். அந்த உள்ளே ஓடுறதுக்கு இந்த நார்மல் ஜீப் இருக்கும்ல அதில் தான் போகணும். அந்த ரொம்ப ஹார்டாக இருந்தது. அட்டை பூச்சிங்கெல்லாம் நிறைய இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ப்ளஸ் 30 days படம் முடிச்சிடலாம்னு நினச்சோம். ஆனால் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 50 days கிட்டே போயிடுச்சு இந்த படம். தேங்க்ஸ் டு பிரசாந்த் சார். ஆனால் அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணார். அபிலாஷ் சொன்னார், இவர் 2 நாள் கேமராமேன் இருக்கார். ஸோ எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ரொம்ப அழகாக இந்த படத்தில் என்னை காட்டியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர் டாக்டர் அண்ட் டோஜோ மெயின் ப்ரொடியூசர். இவர் சொன்னார் பிரதர் அபிலாஷ் எல்லாருக்கும் அவர் தான் டீ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி. டீ ஜென்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டார் அவர், வெறும் கேர்ள்ஸுக்கு கொடுத்துட்டு இருப்பாராங்க. ஜென்ஸ்க்கு பிஸ்கட் கொடுப்பாரு வந்து அல்வா. ஸோ தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர். ஏன்னா எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் படம் நல்லபடியாக வரணும், அது மட்டும்தான் அவரோட குறிக்கோளாக இருந்தது. நல்லபடியாக படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு. அண்ட் ப்ளஸ் பெரிய அவரே ரிலீஸ் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் அபிலாஷ் தேங்க்ஸ். கண்டிப்பாக அடுத்த படமும் நம்ம பண்ணலாம். ப்ரொடியூசர் கிட்ட கேட்டு போடு. ஹவுஸ் பேஷன் சார். எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு மைக் வர பிடிக்கிறேன், பேசவே வர மாட்டேங்குது. விழாக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்ல கடைசியாக வர மைக் கொடுத்துட்டாங்க. வந்து சோமு சொன்ன மாதிரி ஏன்னா நான் கூப்பிட்டா கடைசியாக மனதில் இருக்கு. பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடல் நிற்கிறதுக்கு. நிறைய விழாக்கு போகும்போது படத்தில் நடித்தவங்க நிறைய பேர் வந்து விழா வாழ்த்துறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். பட் இந்த விழாவில் ரொம்ப சிறப்பான விஷயம் துவக்கமாக நான் பார்த்தது என்னன்னா, ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் எல்லாத்தையும் பேசி மியூசிக் ரைட்டர் மறந்துடுவோம், லிரிக் ரைட்டர்ஸை மறந்துடுவோம், அப்புறம் பாடினவங்களை மறந்துடுவோம். அவங்களாம் இன்னைக்கு விழாக்கே நிறைய ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்லை. நிறைய ஹீரோயின்ஸே இப்போ பட விழாக்களுக்கு வர்றதில்லை. பட் இந்த விழாவோட துவக்கம் வந்து அத்தனை பாடகர்களுமே இங்கே வந்து நாங்கள் ஆல் த சிங்கர்ஸ். ஸோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆள் சொல்லி அந்த மியூசிக் டைரக்டர்ஸ். அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அவரை பார்த்ததில்லை ஆக்சுவலாக. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் படம் ஒர்க் பண்ணது வந்து டிவி சேனல் சார் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ இருந்து மலையாளம் படம் பார்க்குறதும் சரி, மலையாள இண்டஸ்ட்ரிக்கு டெக்னீஷியனை பற்றி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கும். ஸோ அவரோட மியூசிக்கும் அவரும் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவரோட இவ்வளோ எங்கே அவர் மியூசிக் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் 50 வருஷம் தாண்டி போயிடுச்சு. அவர் உடம்புக்கு தான் வயசாக இருக்கு, அவருடைய திறமைக்கும் அவருடைய இசைக்கும் இல்லைங்கிற பாடல் கேட்குமே தெரியுது. ஸோ தமிழ் சினிமா உங்களை பெரிய ரத்தன கம்பளம் போட்டு உங்களை வரவேற்பு சார். நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச இன்னொரு பெரிய பெட்டிஷனாக தான் நாங்கள் பார்க்குறோம். வி ஆர் ப்ரவுட் டு வெல்கம் யூ சார். அடுத்தது யுவபாரதியோட வரிகள் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய எழுதியிருக்காரு. அவருடைய பாடல் வரிகளை சொல்லவே வேணாம். ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஸோ இந்த படத்துக்கும் எனக்குமான தொடர்பு என்னென்னா, அபிலாஷ் வந்து நான் நடுங்காலை படம் பண்ணும்போது ஷூட்டிங்க்கு வந்து மீட் பண்ணி ஒரு கதை சொல்ல வந்தார். அது ஒரு மலையாள ப்ரொடியூசரோட வந்து கதை சொன்னார். வந்து அந்த படம் கூட ரிலீஸ் ஆகலை. அப்போ வந்து சரி இது கதையெல்லாம் பேசிட்டு அப்புறம் பண்ணலாம் பிளான் பண்ண. அப்புறம் ஊருக்கு போனால் அப்புறம் எதுவுமே அவரும் காண்டாக்ட் இல்லை, நானும் காண்டாக்ட் இல்லை. திடீர்னு ஃபோன் பண்ணி
பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற இஷ்யூஸ் எல்லாருமே என்னன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அப்பெல்லாம் நம்ம கையிலும் காசு இருக்காது. மினிமம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு காசு வந்து மினிமம் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து எவ்வளோ பேர் பணம் இல்லாதவங்களாம் 5000 ரூபா வச்சுக்க முடியாதுங்கிற சூழல் இருக்கும்போது தான் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் இருக்குங்கிற ஒரு கேம்பெயின் அவேர்னஸ் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கேரளாவில் போய் பண்ணும்போது அபிலாஷ் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார். அங்கே எல்லா இங்கேருந்து தமிழ்நாட்டிலையும் பண்ணோம், அங்கேயும் போய் பண்ணோம். அப்படிதான் அவருடைய அடுத்த கட்ட நட்பு அப்படியே இருந்துச்சு. அப்புறம் அடிக்கடி பேசுவார். அவர் படத்தில் தான் இருப்பேன்னு நினைப்பேன். திடீர்னு போய் ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்வாரு. என்னங்க ஆச்சுன்னு கேட்பாரு. சிரிச்சுட்டு எல்லாமே போயிடுச்சு, நம்பி விட்டுட்டு போனேன், முடிச்சு பேலன்ஸ் வந்து கடன் வாங்கி ஒன்று கொடுத்தேன். அதையும் கடன் வந்து இப்போ மறுபடியும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சு கொடுத்தாங்கன்னு நினைச்சேன். மொத்தமாக எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி அதையும் 2 வேலை கட்டிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துருக்கேன்னு சொன்னார். அதுக்கிட்டலாம் இந்த கதையை வந்து சொன்னார். இந்த கதை ஃபர்ஸ்ட் ஜித்தன் ரமேஷ்க்கு சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேச இந்த கதை சொன்னார். ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ நான் பண்றதெல்லாம் பேசிட்டு இருந்தேன் வந்து. அதுக்கப்புறம் இந்த கதை ஜித்தன் ரமேஷ் பண்ணார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஹீரோவா நடிச்சு தோட்டம் இருக்கான் பிரதர், வில்லனா நடிச்சு தோட்டம் இல்லவே இல்லை இந்த சினிமாவில். அதனால நீங்க வில்லனா முதல்ல காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த சினிமா மீண்டும் உங்களை உயரத்தை கொண்டு போய் மீன்பாட்டுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. 2023 ஒரு பெஸ்ட் வில்லனுக்கு கட்டாயம் ஒரு பெரிய அவார்டு வாங்கணும்னு நான் எல்லாமே ட்ரை பண்ணிக்கிறேன். ட்ரைலர் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. 2024க்கு நான் ஒரு வில்லன் பண்ணியிருக்கேன். அதனால அதில் காம்படிஷன் அடுத்து மறுபடியும் நடிக்கணும்னு வராதிங்க. ஏன்னா நீங்களே ஒரு சைக்கோ வில்லன் பண்ணியிருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இத்தனை படங்கள் பண்ணது நானும் ஒரு சைக்கோ வில்லன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 5க்கு மிரட்டியிருக்கீங்க, நான் அம்சியாவோட நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கேன். அதனால் வேறு ஹீரோயினை தேடுறது மட்டும்தான் நமக்கு வேலை ஆளா. ஸோ அதனால இதில் வந்து ரொம்ப மிரட்டியாக இருந்தது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரைலர்லாம் வந்து அவர் காமிச்சார். மியூசிக்கோட ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சவுண்ட் டிசைனிங் அது ராஜகிருஷ்ணன் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. குட்டி குட்டி சின்ன சவுண்ட்ஸு, அந்த மூடு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நம்ம சினிமாட்டோகிராஃபர் ஆள் வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அவரோட சினிமாட்டோகிராஃபியோட எந்த பண்ணாலுமே அவருடைய மனசு ஒன்று இருக்குன்னா, அப்புறம் அப்போ போல பார்த்தேன்.